போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர்கள்தால் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமதிருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் குடையமர்ந்தே நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தே பவத்தொடக்கை வெல்வாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருந்தகை மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அறமலர்த்த நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு அறப்பள்ளீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அங்கையர்கண்ணி தாயாருடனாகிய செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை நீல நினைந்து வணங்கி தொழுது இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி ஞான வேள்விக்கு வித்திட்டு இருக்கக்கூடிய ஞானாசிரிய பெருந்தகையினுடைய பொன்னார் திருவடிகளையும் உடலாலும் உள்ளத்தாலும் உரையினாலும் வணங்கி மகிழ்ந்து எழுந்தரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இல்லாமல்ல மரகதவள்ளி தாயாருடனாகிய பட்டியம்பெருமானுடைய கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் தெய்வச்சக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குருவருளையும் திருவருளையும் நீல நினைந்து காலதாமதத்திற்கு அடியேனை மணித்தருள வேண்டுமாய் அடியார் பெருமக்களுக்கு விண்ணப்பித்து இன்று கொல்லிமலையில் ஒரு சொற்பொழிவு நிகழ்வினால் அங்கு சென்று வருவதற்கு காலதாமதமானதுனால ஒரு 1/4 மணி நேரம் தாமதம். ஆனால் அறப்பள்ளீஸ்வர பெருமானுடைய கருணையினை வகுப்பு துணை செய்திருக்குது. அப்பெருமானுடைய கருணையை நீள நினைந்து கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்திலே திண்ணனாராக நாகனுக்கு மகனாக பிறந்தவர் நாகனுடைய வயது மூப்பு காரணமாக இனிமேல் வேட்டையாட செல்ல முடியாது என்று பல நாட்கள் வேட்டையாடாமல் இருந்ததனால அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே விலங்குகள் வந்து துன்பத்தை தருவதாக அந்த வேடர் கூட்டம் எல்லாம் தலைவனாகிய நாகனிடத்திலே முறையிட நாகன் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய மகனை தலைவனாக தருகிறேன் என்று வேடர் கூட்டத்தை காக்கக்கூடிய தலைமை பொறுப்பை திண்ணனாரிடத்திலே வழங்கி என்னை காட்டிலும் இந்த வேடர் கூட்டத்தை காவல் செய்வதில் சிறப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தலைமை பொறுப்பையும் கொடுத்து அறிவுரையும் வழங்குகிறார். நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமே செய்து தெம்முனையில் அயல் குலங்கள் கவர்ந்து கொண்ட தின்சிலையின் வளமொழியா சிறப்பின் வாழ்வாய் தெம்முனையில் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும் விரைந்து நீ தாழாதே வேட்டையாட இம்முரண்வின் சிலை வேடர் தங்களோடும் எழுக என விடை கொடுத்தான். இயல்பில் நின்றான். நாகன் தன்னுடைய மகனாகிய திண்ணனாருக்கு விடை கொடுக்கிறார். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. அதுக்கு மேலே நாகன் மகனாக திண்ணனாரை பார்க்க போகிறதில்ல. ஏன்? அவர் உண்மையான தந்தைகிட்ட போகிறார். அதனால் இந்த இடத்துல சேக்கிழார் நுட்பமாக அந்த பாடலை நமக்கு
அருளி செய்திருக்கிறார். 55வது பாடல். என்ன அறிவுரை சொல்றார் திண்ணனாருக்கு நாகன்? நம்முடைய குளமறவர் சுற்றத்தாரை, நம்முடைய இந்த வேடர் கூட்டத்தை, நம்ம சுற்றி இருக்க சூழ்ந்து நம்மை சுற்றி நம்ம காவல் காப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்றத்தாரை நீ காக்கணும்னு சொல்லல, நான் கொண்டு பறித்ததன் மேல் நலமே செய்து, நான் இது நாள் வரையும் அவர்களை காப்பாற்றினேன், அதைவிட அவர்களுக்கு நீ நலமே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்றார். இது நாள் வரலையும் நாகனுடைய தலைமையின் கீழ் அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. ஏன் அவங்க அந்த பாடல்லையே சொன்னாங்க. இதுக்கு முன்ன சேக்கிலார் சொன்னார், இந்த தலைவரே உங்களுடைய தலைமை கீழ் நாங்க இன்பமாக இருந்தோம் அப்படின்னு ஏற்கனவே அருளி செய்திருக்கிறாங்க. 46வது பற்றி சேக்கிலார் சொல்றார். இந்த வேடர்கள் தங்கள் தலைவன்கிட்ட சொல்றப்போ, இத்தனை காலமும் நினது சிலை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க நாகன் திண்ணனார்கிட்ட சொல்றாரு, நலமே செய். இப்ப இவரும் நல்லதான் செஞ்சிருக்கிறாரு, இப்ப ஏன் குறிப்பிட்டு நலமே செய்யின்னு வேற சொல்றாரு அப்படின்னா, இங்க சொல்லக்கூடிய நலம் உடலுக்கு இல்லை, உயிருக்கான நலம். எவ்வகையான தீங்கு அவர்களுக்கு நேரக்கூடாது, உனக்கு எவ்வகையான தீங்கு நேர்ந்தாலும் அவர்களுக்கு அந்த தீங்கு வராம நீ காக்கணும் அப்படின்னு சொல்றார். இது நம்ம அரசாங்கத்தினுடைய உயர்ந்த நோக்கமாக பார்க்கப்படுவது. ஒரு அரசன் தான் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு, சேக்கிலார் முன்னையே சொல்லிட்டார், மனுநீதி சோழருடைய வரலாறுக்கு முன்னையே இதெல்லாம் சொல்லியாச்சு. தன்னால் துன்பம் வரக்கூடாது, அரசனால், அவனுடைய பரிசனங்களால், பகைவர்களால், தீய விலங்குகளால், இதனால் எந்த தீங்கும் வராமல் காக்க வேண்டியது அரசருக்குரிய கடமை. இங்கே வேடர் கூட்டத்தை காப்பதற்கு நாகன் சொல்கிறார், நலமே செய். அதனால் நலமே செய் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல அவர் யாரையும் தண்டிக்காமல் இருப்பாரா? என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எங்கள் அப்பா வேற சொல்லிட்டாரு, நல்லதே செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் நான் அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன்னு பொருள் இல்லை. நலம் என்பது ரெண்டுமே. இப்போ இறைவன் செய்யக்கூடிய கருணைக்கு ரெண்டு, ஒன்று மரக்கருணை, அறக்கருணை. இல்லை அறக்கருணையும் செய்வான், மரக்கருணையும் செய்வான். அப்படி மரக்கருணைங்கிறது தண்டனைன்னு நம்ம சொல்லுவோம். தக்கன் தலையை, அப்புறம் சலந்தரனை பிளந்தான், காமனை எரித்தான், கூற்றுவனை உதைத்தான், இதெல்லாம் நலம். இது என்னங்க நலம்னு சொல்கிறீங்க? இதை போய் இதெல்லாம் தண்டனை தானே அப்படின்னு சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியாற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை அடம் பிடிக்கும் பொழுது ஒரு 4 அடி வைப்பா. ஏன்? அந்த குழந்தை பசியோடு இருக்குது, உணவு சாப்பிடணுங்கிறதுக்காக. அது நலம் தானே. ஒரு ஆசிரியர் மாணவன் நன்கு கற்க வேண்டும் என்று கருணை செய்கிறார், அடிக்கிறார், அது தண்டனையானா? இல்லை, அது மாணவனுக்கு நலம். இப்படி தான் சிவபெருமான உயிர்களுக்கும் நலம் செய்கிறான். நமக்கு அது தெரியறதில்ல. இந்த சாமி கும்பிட்டா எப்போ பாரு சோதனை தருது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? அவருக்கு அதெல்லாம் வேலை இல்லை, அவர் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். சிவபெருமான் நம்மை விட்டு வேறாக இருந்தால் தான் நம்மளை சோதிக்கணும். ஒரு ஆசிரியர் மாணவன் நல்லா படிக்கிறானா இல்லையான்னு தேர்வு வச்சாதான் ஆசிரியருக்கு தெரியும். ஆனால் சிவபெருமானுக்கு அது அவசியம் இல்லை, உள்ளேயே இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் அவருக்கு தெரியும், என்ன பேசலான்னு நினைக்கிறோம், என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம், எல்லாமே ரெக்கார்டட். எவ்ரிதிங் ஷுட் பி ரெக்கார்டட். நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அங்கே ஆகாய பதிவேட்டில் கணக்கு ஏறிடும். அது எல்லாமே சிவபெருமான் கையில் இருக்குது நம்ம கணக்கு. அதனால் அவர் நம்ம அறிவை சோதித்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் அவன் சோதிப்பவன் அல்ல. நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை
நம்முடைய அறியாமையை செருக்கை நீக்குவதற்காக ஒரு கருணையை செய்கிறான். அதுதான் இந்த இதெல்லாம் தக்கனை தலையை கொய்தது சலந்தரனை பிளந்தது. அப்படி இந்த இடத்துல நலம் என்பது ரெண்டுமே. வேடர்கள் சொல்படி நடந்தா பாராட்டுறதும், நடக்கலைன்னா தண்டிக்கிறது, ரெண்டுக்குமே நலம்னு பேர். அதனால நலமே செய். எதுக்கு நலம்? அவங்கள திருத்துவதற்காக நன்மை செய். அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் அடித்தாலும் இல்லை சிறைச்சாலையில் போட்டாலும் அது திருத்தம் செய்யும். அதனால் இந்த இடத்துல நலம் என்பது திருத்தம் செய்யக்கூடிய வகையிலும் சொல்கிறார். அதனால் நலமே செய்து தெம்முனையில் அயல் புலங்கள் கவர்ந்து கொண்ட தின்சிலையின் வளம் ஒழியா சிறப்பின் வாழ்வாய். இந்த பகையோடு இருக்கக்கூடிய அயலவர்களுடைய புலங்களை எல்லாம் வென்று கவர்ந்து அந்த சிறப்போட நீ வாழ்வாய். ஏன்? பகை இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாதுல்ல. ஒரு அயல் நாட்டில் ஒரு பகை இருக்குதுன்னா சரிங்க, அவன் பாட்டுக்கு பகை இருக்கட்டும், நாம் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்போம். நாம் வீட்டில் இருப்போம் நிம்மதியாக. ஆனால் எல்லையில் நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் முகாம் போட்டு அங்கே இருப்பாங்க. எதுக்கு? அயல் நாட்டில் இருக்கக்கூடிய பகைவர் எக்காரணம் கொண்டும் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதற்காக இரவு பகல் பனி வெயில் மழை எதையும் பார்க்காம என்ன பண்ணுவாங்க? காவல் இருப்பாங்க. இது அரசருக்குரிய கடமைன்னு பார்த்தோம். பகையிலிருந்து மக்களை காப்பாற்றும். இப்படி இந்த பகை ஒளின்னு என்ன பண்ணோம்? அவர்களை வெல்லணும் இல்லையா? பகையை வெல்லணும்னா, பகையை நம்ம நீக்கணும்னா அவங்கள வெல்லணும். இல்லைன்னா அவங்களா பார்த்து அடைக்கலமாக வந்து சேரணும் இல்லையா? அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? சிறப்பின் வாழ்வாய் அயல் புலங்கள் கவர்ந்து கொண்ட தின்சிலையின் வளமொழியா சிறப்பின் வாழ்வாய். இவர் சொல்கிறதெல்லாம் எதுக்கு? இவர் அந்த வேடர் கூட்ட தலைமை பொறுப்புக்கு அறிவுரை சொல்கிறார். மூணாவது என்ன சொல்கிறார்? வெம்முனையில் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும். இத்தனை நாளாக ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு, 2 வாரம் இல்லையா? நமக்கும் கேப் ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப இத்தனை நாளாக போகாமல் விட்டுட்டேன் வேட்டைக்கு. அதனால் விலங்குகள் வந்து என்ன சொல்கிறோம், துளிர் விட்டு போச்சு அப்படிங்கிறமே அந்த மாதிரி. அதனால் நீ இப்போ உடனே கிளம்பினீங்கன்னா வேட்டை உனக்கு வாய்க்கும், தயாராக இருக்குது, நிறைய நாள் போகலை அப்படின்னார். அதனால் என்ன சொன்னார்? நீ விரைந்து காலம் தாழ்த்தாது விரைந்து வேட்டையாட இம்முரண் வெஞ்சிலை வேடர் தங்களோடும் எழுக. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்கிறார். இதுதான் செய்தி. இப்போ இந்த சேக்கிலார் நமக்கு காட்டுற நுட்பம் இந்த பாட்டில் என்ன? முதல்ல நலம் செய்யினாரே நாகன். அந்த நலம் என்பது இத்தனை நாள் நாகன் செய்ததை போல நலம் இல்லை. வேடர் கூட்டத்தில் பிறந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பு செய்து ஆளாகி அவனை அடையலாம் அப்படிங்கிற நலத்தை இந்த உலகத்துக்கு செய் அப்படின்னு அர்த்தம். 2வது, தின்சிலையின் வளமொழியா சிறப்பின் வாழ்வாய். ஒரு கையில் வச்சிருக்கக்கூடிய வில் அம்பு எந்த பகைவர்களை வெல்லுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெளியிலாம் வேணாங்க, நமக்கு நம்மக்கிட்டே 5 பேர் இருக்கிறாங்களே. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. நமக்கே தெரியல, நாமெல்லாம் சோர்ந்து போயிட்டு அயர்ந்தனை இல்லை. கண்ணு காது மூக்கு வாய் உடம்பு, இந்த 5ம் ஐம்புலம். அந்த 5 புலன் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் எப்படி பார்த்தாலும் இந்த 5குள்ளே சிக்கிட்டு தான் இருக்கும். சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம். கண்ணில் பார்த்தா கண்டதே காட்சி. அப்புறம் நாக்கு சொல்லவே தேவையில்லை, காது இது மாதிரி அந்தந்த புலன்கள் வழி உயிரின் அறிவு நின்று மெய்யறிவை பெற முடியாமல் பொய்யறிவையே பெற்று கொண்டிருக்கிறது. இது உயிரினுடைய அறிவுக்கு பகை அப்படின்னு தான் நம்ம நூல்கள் சொல்லுது. அதனால் இந்த வேடராகிய திண்ணனார் 5 வேடர்களை வெல்கிறார். அதான் சேக்கிழார் இந்த பாடலில் காமிக்கிறாரு. தின்சிலையின் வளமொழியா சிறப்பின் வாழ்வாய் அயல் புலங்கள் கவர்ந்து கொண்ட அப்படின்னார். அதனால் இந்த நமக்கு பகையை செய்யக்கூடிய 5புலன்களையும் என்ன பண்ணணும்?
கவர்ந்து அந்த பகையை ஒழித்து வாழப்போகிறாய், வாழ்வாய். அவர் தெரிஞ்சு வாழ்த்தனாரா இல்லை தெரியாமல் வாழ்த்தனாரா தெரியல. சேக்கிழார் நமக்கு நுட்பம் காமிக்கிறார். மூணாவது, வெம்முனையில் வேட்டைகளும் உனக்கு வாங்கி. எனக்கு எத்தனையோ வேட்டை, எத்தனையோ விலங்குகளை கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ நீ வேட்டையாடக்கூடிய விலங்கு உனக்கு இந்த பிறவி பயனை தரும். நீ துரத்திட்டு போகிற விலங்கு என்ன பண்ண போகுது? நீ பிறந்ததனுடைய பயனை தரப்போகிறது. வாய்க்கும் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவினார் அப்பர் சாமி. நம்ம நினச்சி பார்க்குறோமா? என்னங்க நிறைய பெருமான் கொடுத்துட்டா அந்த இன்ப மிகுதியில் என்ன பண்ணிடுறான்? அவனையே மறந்துடுறோம். ஒன்று கொடுக்கலன்னு வைங்க, அடையாங்க இந்த சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது, நான் கஷ்டப்பட்டாதான் நான் வாழ முடியும் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம்? அப்பையும் மறந்துடுறோம். ஆக மொத்தம் அவனை மறந்துடும். அப்போது அந்த இறைவன் நமக்கு செய்யக்கூடிய கருணையை நாம் நினைவதில்லை. இங்கே அதற்கு காரணமாகிய அறியாமை, அதன் வாயிலாக செயல்படக்கூடிய புலன்கள், இதெல்லாம் நமக்கு சொல்கிற. அதனால் இங்கே கண்ணப்பனார் திண்ணப்பனார் என்ன ஆக போகிறாரு? கண்ணப்பனார் ஆக போகிறார் அப்படின்னு முதைய சொன்னார். அது மேலே வாய்க்கும், நமக்கு வாய்த்த பிறவிய வாய்த்தல் அப்படிங்கிறது எப்படி? நமக்கு இறைவன் கொடுத்தது. இந்த பிறவி யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தார். இந்த பிறவியை எதற்காக இறைவன் கொடுத்தாரோ அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால் உனக்கு வாய்க்கும் அப்படின்னார். என்ன வாய்க்க போகுது? நல்ல வேட்டை. இந்த வேட்டைக்கு என்ன வேட்டைன்னு பேர்? இத்தனை நாள் நான் செஞ்சது ஊன வேட்டை, உனக்கு இப்போ கிடைக்க போகுது ஞான வேட்டை. அதனால் நேரம் ஆகிட்டே இருக்குது, காலம் தாழ்த்த வேண்டாம், உடனே எழுக, வேட்டையாட விரைந்து எழுக, விரைந்து செல்க அப்படின்னார். போயிட்டு வா அப்படி தானே சொல்லணும். அப்படியே சொன்னார். கிளம்பு. ஆனால் என்ன அர்த்தம்? இனிமே இங்கே உனக்கு வேலை இல்லை, உன் ஆள் மேலே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ வருவான் எப்போ வருவான். அதனால் நீ எழுக, போயிட்டு வா, சென்று வா அப்படின்னு சொன்னார். இல்லை, செல்க. இது அமங்கலம் இல்லையானா? இல்லை. ஏன்? அவர் எங்கே போகிறாரு? ஆமாம், டெம்பரவரி ஜாப்லேருந்து பெர்மனண்ட் ஜாபுக்கு போகிறார். நிரந்தர பணி இல்லையா? நாமெல்லாம் டெம்பரவரி வந்து வந்து போய் வந்து போக்கும் வரவும் புரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு விடை கொடுத்தான், இயல்பில் நின்றான். இயல்பில் நின்றவனாகிய நாகன் போ விடை தந்த செயலில் அவன் இந்த உலக இயல்பில் நின்றான். அவ்வளோதான் அவனுக்கு. அப்போ உலக இயல்புகளை கிளம்புறவர் நிற்கலன்னு அர்த்தம். உலக இயல்பிலிருந்து கிளம்பிட்டார் திண்ணனார். நாகன் உலக இயல்பிலேயே நின்றான். செங்கன் வயக்கோள் அரியேறு அண்ண திண்மை திண்ணனார் செய்தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை கழல் வணங்கி, தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை கழல் திண்ணனார் வணங்கி நின்று விடை கொண்டு புறம்போந்து வேடரொடும் மங்கள நீர் சுனை படிந்து மனையின் வைகி வைகிருளின் புலற்காலை வரிவில் சாலை பொங்கு சிலை அடல் வேட்டை கோலம் கொள்ள புனை தொழில் கை வினையரோடும் பொழிந்து புக்கார். வேட்டைக்கு தானே போறாரு. இது என்ன பண்றார்? நீங்க 55வது பாடல்ல சொன்ன ஞான வேட்டைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவர் புறப்படுறார். செங்கன் வய கோல் அரியேறு என்ன. இப்படி திண்ணனார சேக்கிழார் காமிக்கிறார். இவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சிவந்த கண்களை உடைய வெற்றி பொருந்திய கோளரி. கோளரினா சிங்கம். கோளரி
அப்போது சிங்கத்தை போன்று, ஏன் சிங்கம்தான் காட்டுக்கு ராஜா இல்லையா, எல்லா விலங்குகளை விட வலிமை வாய்ந்தது. இவர் புறப்படுறாரு சிங்கம். இப்போ எந்த மிருகங்களும் இவரால் வெல்லப்படும், கொல்லப்படும். அதனால் இவர் சிங்கம்னார். கோள் அரி ஏறு என் அண்ணன் திண்மை தின்னனார். இவர் திண்மை. இப்போ என்ன திண்மை? பிறந்தப்போ உடம்பு தின்னுன்னு இருந்ததுனால தின்னனார். இப்போ என்ன திண்மை? இப்போ அவர் அறிவு திண்மை. என்னாச்சு? இப்போ அறிவு திரண்டு நிற்கக்கூடிய நிலை. வலிமையுடைய தின்னனார். ஞானத்தை பெற்று இறைவனை அடையக்கூடிய வலிமையுடைய தின்னனார் என்ன பண்றாரு? செய்தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை கழல் வணங்கினார். சேக்கிழார் மறுபடியும் இங்க நினைவுபடுத்துறார். தின்னனாரை மகனாக பெறுவதற்கு நாகன் தவம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அதனால தின்னனாரை மகனாக பெறும் பேரே சிறந்தது. அவர் மகனாக கிடைக்கிறதுக்கு தவம் செஞ்சாரு. தின்னனார் மகனாக வந்தார். அந்த பேரே நாகனுக்கு போதும். எப்பெல்லாம் கண்ணப்பர் பேசுகிறோமோ அப்பெல்லாம் நாகன் சொல்கிறோமா இல்லையா? அதனால் தின்னனாரை பெற்ற பேரே சிறந்தது. அதனால் தவமே பெருமையுடையது. அதனால் இங்கே நாகனை முன்னையே வணங்கினாரு. இப்போ வணங்குவது எதுக்கு? அவர் செஞ்ச தவத்தை வணங்கினார். நல்ல வேளை நீங்கள் தவம் செய்யலைன்னா நான் எப்படி இங்கே வர்றது, குடிமித்தேவரை போய் எப்படி அடையிறது அப்படின்னு அர்த்தம். நாகனுக்கு போய் வென்றிவேல் முருகப்பெருமான்கிட்ட பராய்க்கடன் வச்சு தானே அதை அந்த தவத்தை வணங்கு. தவத்தின் பெருமை பெற்ற வெங்கண் விரல் தாதை வணங்கினார். கழல் வணங்கினார். வணங்கிட்டு என்ன பண்ணார்? விடை கொண்டு விடை பெற்றார். அவர் விடை கொடுத்தார், இவர் விடை பெற்றார். கிளம்பியாச்சு. கிளம்பி என்ன பண்ணார்? புறம் போந்து கூப்பிட்ட உடனே வந்தார் நாகன்கிட்ட. இப்போ நாகன் இருக்கிற இடத்துல இருந்து நாகன் இருந்து தமக்கு தலைமை சூட்டிய அந்த இடத்தை விட்டு வெளியில் போந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ நாகனுடைய இருப்பிடம் வேறு, தின்னனாருடைய இருப்பிடம் வேறு. கூப்பிட்டதுனால வந்தார். தலைமை பொறுப்பை நாகன் கொடுத்தாரு. அதை பெற்றார். அறிவுரை சொன்னார். தின்னனார் கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டு விடை பெற்று சென்றார். சென்றவர் என்ன பண்ணார்? வேடரொடும் மங்கள நீர்ச்சுனை படிந்தார். நீர் பொருந்திய சுனையில் தோய்ந்து நீராடினார். அந்த நீருக்கு சொல்றார் சேக்கிழார் மங்கள நீர்ச்சுனை. இவர் எங்க கிளம்ப போறாரு? எங்க கிளம்ப போறாரு? வேட்டைக்கா? கைலாயம் போறார். ஒரு கோயிலுக்கு போகணுன்னாவே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், ஒரு விசேஷ நாள் வருது, வீட்டை தொடச்சி நல்லா தலைக்கு குளிச்சுட்டு எல்லாம் நினைக்கிறோம்ல. இப்போ இவர் கைலாயமே போகிறாரு. அதனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த வேட்டைக்கு போகிறவர் குளிச்சு அப்படியே பக்தியோட போயிருக்கிறாங்களே என்ன வேடற. ஆனால் இங்கே சொல்கிறார் சேக்கிடார், ஏன் இது ஞான வேட்டை. மங்கள நீர், மங்களம்னா இந்த இடத்துல இன்பம். நீராடுவது இன்பம் தரும். இந்த நீர்நிலைகளில் போய் நீராடுவது நமக்கு இன்பத்தை தரும். அந்த இன்பத்தை தரக்கூடிய மங்களம் செய்யும் இன்பத்தை தரும் நீர் பொருந்தி இருக்கக்கூடிய சுனையில், ஏன் அவங்க இருக்கிறது மலை, அங்கேயெல்லாம் ஆறுலாம் கிடையாது. அருவி இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? சுனைன்னு இருக்கும், அந்த தண்ணி தேங்கி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுனையில் எப்படி குளித்தார்? தோய்ந்து, படிந்துன்னு சொன்னார். படிதல் அப்படியே அந்த தோய்ந்து குளிக்கும் முறை.
கையால் குடைந்து புக்கு முகேரென்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம். திருவெம்பாவை இல்லையா? நாளைக்கு கார்த்திகை 1, இன்னும் 1 மாதம் அடுத்து மார்கழி வரப்போகுது. பைங்குவளை கார்மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார் எங்கள் பிரான் எப்பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து. மணிவாசகர் அதுமே சொல்கிறாரு, இங்கே இருக்கிறது மடுன்னு நினைக்காதீங்க. நான் போய் ஆற்றுல குளித்தேன், குளத்துல குளித்தேன், கங்கையில் குளித்தேன், காவிரியில் குளித்தேங்க, அது சிவசக்தியினர். திருவெம்பாவை தான் சொல்லுது. இதுனங்க நீராடுறதுக்கு ஒரு பதிகமா? அந்த நீராட நாம் நினைக்கிறது இல்லை, அந்த தண்ணி ஊற்றி உடம்பை சுத்தம் பண்ணுறவன். திருவெம்பாவை சொல்கிற நீராடல் என்ன? உயிருக்கு இருக்கக்கூடிய குற்றத்தை சுத்தம் பண்ணுறதுக்குத்தான் திருவெம்பாவை. எங்கிருந்து எழுப்புறாங்க? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் இறைவன் புகழை கேட்க கேட்க உயிருக்குரிய குற்றமான ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் தேயும், கழுவப்படும். அதனால் நீர்நிலையை பார்க்கும் பொழுது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்குமடு. மணிவாசகர் காட்டுறாரு, அம்மையப்பர் பெருமானும் பெருமாட்டியும் இந்த குளம் ரெண்டையும் காக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறார். இந்த குளமும் சிவபெருமானும் உமையம்மையும் பொருத்தி காமிக்கிறார். அம்மையப்பர் குளம், அது திருவெம்பாவையில் கண்டுகொள்கன்னு சொல்லிட்டு நாம் செய்திக்கு வரோம். மங்கள நீர் சுனை ஆடினார். அப்படியே இந்த இன்பமா தரக்கூடிய நீரில் தோய்ந்து குளித்தார். அப்படியே சிவமாந்தன்மை பெறக்கூடிய பெருவாழ்வு அடைய போறார். அதனால இங்க நீராடுவது என்பது அவர் உயிருக்குரிய குற்றங்களை எல்லாம் கழுவினார், சுத்தம் பண்ணியாச்சு. ஆணவம் கண்மம் மாயை முதலிய குற்றங்கள் எல்லாம் ஞான வேட்டைக்கு புறப்பட போறார் இல்லையா? அதெல்லாம் இருந்தால் என்ன சொன்னாலும் இறைவன் புகழ், பொருள் சேர் புகழ், அவனை பாடலாமா? அவனுக்கு ஏதாவது பண்ணிய என் வேலையே எனக்கு சரியா இருக்குதுங்க. அவனுக்கு அவர் எதாவது கேட்டாரா நம்மளை வந்து நீ கோயிலை கூட்டு பெருக்கு விளக்கு ஏற்று பூ கொண்டு வா, பால் கொண்டு வா, தயிர் கொண்டு வா கேட்டார்? அவரே கேட்கல, நாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? காய்ச்சி வாயில் ஊற்றோம்னா உடம்புக்கு ஆகுது. அப்போ அவனுக்கு தொண்டு செய்யணும், அவனை பாடணும், அவனை நினைக்கணும்னு வருமா? வராது. ஏன்? நம்ம கூட தான் 5 வேடர் பகை இருக்குது, 3 குற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கனா தான் அவனை உணர முடியும். நான் வரலாம், பார்க்கலாம், வணங்கலாம், போகலாம், வரலாம், தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், ஆனால் உணர முடியாது. இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் உலக போகங்கள். இப்போ இவர் யாரு? விலங்குகளை வேட்டையாடி அந்த ஊனை உண்டு வளர்ந்தார். நீங்கள் அப்பர் சுவாமி திருச்சத்திமுற்றத்துக்கு வந்து சாமிகிட்ட கேட்குறார். சாமியின சமண சமயத்தில் இருந்து மெய்ப்பொருளான உன்னை உணராம பலகாலம் உன்னை இகழ்ந்து இந்த உடம்பை மணிவாச சொல்கிற மாதிரி ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், இத்தனை காலம் வீணாகிட்டேன், இந்த உடம்பை கொண்டு என்னென்ன உன்னை இகழ்ந்திருப்பேன், பேசியிருப்பேன். அதனால் இந்த உடம்பு எனக்கு சகிக்கலை, எனக்கு இந்த உடம்பு நான் வேணும் அப்படின்னா என்மேல் இடபமும் சூளக்குரியும் பொறித்து வை அப்படின்னு கேட்டு பெண்ணாடத்தில் வாங்கினார். வாங்கிட்டு சத்தியமுற்றத்துக்கு போய் என்ன கேட்குறாரு? சாமி இப்போ தான் கொடுத்தாச்சே. இல்லை சாமி, இன்னமுமா உன் திருவடியை தலைமையில் வச்சுட்டீங்கன்னா போதும், நல்லூருக்கு வான்னு கொடுத்தார். இப்போ இங்கே தின்னனார் நீராடுறார். ஏன்? அசுத்த உலக போகங்களை துய்த்து வந்தவற்றையெல்லாம் கழுவி எறிந்தார். இதுவரையிலும் அவர் அனுபவித்த போகம் என்ன? அசுத்த போகம், விலங்குகளை வேட்டையாடி உண்டு. அதை இந்த போகத்தையில என்ன பண்ணிட்டாரு?
இந்த நீராட்டனத்துக்கு பிறகு எந்த விலங்குடைய மாமிசத்தையும் அவர் சாப்பிடலை. இதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். சாமிக்கு கொடுக்கறதுக்கு முன்ன பழகிய சுவையத்தான் பார்த்தாரு, சாப்பிடல. இங்கே கழுவியாச்சு. இது 4 வரலும் சாப்பிட்டு அந்த நுகர்ந்த அசுத்த போகம். இது உதாரணத்துக்கு. மற்ற எல்லாமே அசுத்த போகங்களை எல்லாம் கழுவி எறிந்தார். ஏன்? சிவமாம் தன்மை பெற போறக்கூடிய பெருவாழ்வு எய்த போறார். அதனால் அசுத்த போகங்களை கழுவி எறிந்து வைகிலின் புலற்காலை வரிவில் இடையாமத்து தங்கிய இருள் புலர்கின்ற காலம் வைகரை அப்படின்னு பேர். இந்த இருளானது நீங்கி அப்படியே பகல் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். விடியற்காலையும் அந்த அந்த நேரம் வைகரை வந்தது. வைகுதல் அப்படின்னா நீங்குதல். கரை, இந்த இருட்டு நீங்கிறதுக்கு தான் வைகரை அப்படின்னு இந்த சொல்லுக்கு பொருள். வைகுதல், வைகரை. வைகுதல்னா நீங்குதல். இந்த இருள் நீங்கக்கூடிய காலம் வைகரை. அப்ப இருளினையுடைய புலற்காலை. இவருக்கு இருள் நீங்க போகுது. அதனால சேக்கிழார் இங்க வைகரை சொன்னார். நாம சொல்லுவோம், என்னாங்க விடியவே மாட்டக்குது அப்படிங்கிறோம்ல. நமக்கு எப்ப விடியல்? தினந்தோறும் வர்றதா விடியல் இல்லை. நம்ம ஆணவ இருள்ல இருந்து என்னைக்கு நமக்கு விடியல் வருதோ அதுதான் உண்மையான விடியல். அதனால இந்த புலற்காலை வரிவில் சாலை பொங்கு சிலையடல் வேட்டை கோலம் கொள்ள. வேட்டைக்கு போறதுக்கு வைகரை பொழுதுதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இதுக்கு வேட்டைக்கு போறதுக்கு நம்ம பின்னால் விரிச்சு சொல்ல போறார். வேட்டைக்கு போறத இங்கே வைகரைங்கிற சொல் வந்ததுனால சிந்திக்கிறோம். ஏன் வைகரையில் போகணும்? விலங்குகள் தத்தம் இடங்களிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னர அந்தந்த இடங்கள்ல போய் தயாரா இருக்கணும். ஏன்? அது வெளியே வந்துச்சுன்னா நம்ம வர்றதை பார்த்துடும். வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? அது இருப்பிடத்திலிருந்து கிளம்புறதுக்கு முன்ன போய் அதுக்கு முன்ன மறைஞ்சு இருக்கணும். அப்பதான் அது வர்றப்ப வேட்டையாட முடியும். இல்லை கொஞ்ச நேரம் அசதியாக இருக்குது தூங்கிட்டு ஒரு 8-9 மணிக்கு போகலாம் அப்படின்னு போனால் வெறுங்கையோடு தான் வரணும். வேட்டைக்கே எப்படின்னா நமக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் விடிகாலங்கிற வார்த்தையே இல்லை. என்ன சாமத்தில் நடு சாமத்திலே எழுப்பணும். இன்றைக்கி விடிகாலம்னா எத்தனை மணி? 7, 8, 9. ஆமாம், இன்னைக்கு விடிகாலம்னா. அப்போது இங்கே சொல்கிறார். அப்போது இதில் என்ன குறிப்பு? வேடர்களே அதை கைக்கொள்கிறார்கள். நமக்கும் அதுதான். எந்த தொழில் செய்தாலும் நம்ம அன்றாட வேலையை துவங்குவதற்குரிய காலம் வைகரை பொழுது. எதாக இருந்தாலும் சரி, இந்த வைகரை பொழுதில் தான் நம்ம தொடங்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உடல் நல்ல ஓய்வுக்கு பிறகு இப்படி நல்ல என்ன இருக்கும், புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படிக்கிறதும் சரி வேலை செய்கிறதும் சரி எப்போ? அதிகாலையில் செய்வது. நம்ம முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, நாம் மறந்துட்டோம். அப்போது அந்த ஊக்கம் இருக்கும். உடற்பகுதிகள் ஊக்கத்தோடு இருக்கும். நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் நன்கு ஊக்கம் பெற்று இருக்கும். அதனால் அந்த அதிகாலை பொழுதில் நம்முடைய வேலைகளை தொடங்குவது தொன்று தொட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த கதிர்கள் வெம்புந்திய கதிர் அப்படிம்பார். வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அம்புந்திய கண்ணார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுடைய தேவாரத்தில் ஞானசம்பந்தர் சொல்கிறார். இப்போது அந்த கதிர் காலை வேளையில் எப்படி இருக்கும்? நேரம் ஆக ஆக எப்படி இருக்கும்? நேரம் ஆக ஆக அந்த கதிர்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்து ஆற்றல் எல்லாம் எடுத்துரும். அதனால் அந்த கதிர்கள்
இந்த வெப்பக்கதிர்களுக்கு முன்னையே நம்ம வேலையை தொடங்கி செய்வது நமக்கு சரியானதாக இருக்கும். உடலினுடைய பலத்தை சூரிய கதிர்கள் குறைப்பதற்கு முன்ன தொழிலில் புகுதல் வேண்டும் என்பது விதி. இப்போ வேட்டைக்கு இது விதி. அதனால் வைகரையில் கிளம்பினார்கள். என்ன பண்ணாங்க? சாலை பொங்கு வரிவில் சாலை பொங்கு சிலையடல் வேட்டை கோலம் கொள்ள. வரிவில் சாலை அப்படின்னா வரிந்து பலப்படுத்திய வில் முதலிய படைகள். வரி வில் என்னென்ன வேணும் வேட்டைக்கு? வில்லு, அம்பு, மற்றது என்னது, இதெல்லாம் தேவையானவற்றையெல்லாம் தயார்படுத்தி எடுத்துக்கொண்டு அப்புறம் பொங்கு சிலையடல் வேட்டை கோலம். வேட்டை கோலம் வேட்டை தொழிலை செய்வதற்குரிய கோலம். இப்போ அங்கே எப்படி இருக்கணும்? வேகமாக ஓடுவதற்கு, பாய்வதற்கு, எதற்கும் தயாராக நம்ம அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். கோலம்னா என்னது? ஆமாம், என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். தாறுமாறாக இருந்துச்சுன்னா வேலை ஆகாது இல்லையா? இப்போ தெரியும் இல்லையா? என்ன வேலை செய்ய போகிறோம்? கோயிலுக்கு வந்து உழவாரம் செய்யணும். என்ன பண்ணோம்? முட்டி வரலும் வேட்டி துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு உழவாரம் செஞ்சால் அப்படி செய்யலாம், ஏறலாம், இறங்கலாம். இல்லை நான் கீழே வரலும் பிறண்டுக்கிட்டு வேட்டி கட்டி வந்தேன்னா என்ன இருக்கும்? வேலை செய்ய வந்த மாதிரி தெரியல இந்த ஆளை பார்த்தா அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அவங்க நமக்கு அதை சொல்கிறார். அந்த வேட்டை வினை கோலம் உடலுக்கு அது வசதியாக அமையக்கூடிய கோலம். ஏன் நாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலை செய்ய முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கோலம். ஒரு போர் முறையிலும் சரி, வேட்டையிலும் சரி, அதை மேற்கொள்வதற்குரிய அந்த கோலம். பொங்கு சிலை அடல் வேட்டை கோலம்னார். அடல் அடுதல்னு பொருள், கொலை புரியும் வேட்டை செயல்னு அர்த்தம். கை வினையரோடும் பொலிந்து புக்கார். பொலிந்து மகிழ்ந்து எல்லாம் நம்ம அவருடைய கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு முதல்ல நமக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து வேட்டை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. நம்ம தலைவர் கூட நாம் வேட்டைக்கு போகிறோம். புது தலைவர் முதல் வேட்டைக்கு நாமளும் போகிறோம். வரலாறு எழுதப்படும் இல்லை? அதனால் ஃபஸ்ட்டு திண்ணனார் தலைவராகி முதல்ல வேட்டைக்கு போகிறப்ப இவங்கெல்லாம் போனாங்க. வரலாறு முக்கியம் இல்லை. அதனால் மகிழ்ந்து அப்படியே மகிழ்ந்து புக்கார் கிளம்புறாங்க. நெறி கொண்ட குஞ்சி சுருள் துஞ்சி நிமிந்து பொங்க முறி கொண்ட கண்ணிக்கிடை மொய்யொளி பீலி சேர்த்தி வெறி கொண்ட முல்லை பிணை மீது குறிஞ்சி வச்சி செறிகொண்ட வண்டின் குளம் சீர்கொள பின்பு செய்து. இந்த பாடல் யாப்பு மாற்றம் பெறுகிறது. 56வது பாட்டுகளை வந்து எப்படி யாப்பு அமைப்பு. இப்போ என்னன்னு பாருங்க. இது வேட்டைக்கு ஞான வேட்டைக்கு புறப்படக்கூடிய திண்ணனாருடைய நிலையான கோலத்தை இங்கே காட்டுறார். முதல்ல இங்கே பார்த்துக்கணும். ஏன் இப்போ சொல்லக்கூடிய கோலம் இன்னைக்கும் கைலாயத்தில் சாமிக்கு வலது பக்கம் இப்படியே தான் இருக்கிறார் கண்ணப்பனார். இது ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம். இதுபோல தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நம்பி ஆரூரருக்கு அவங்க குலம் பேசி குணம் பேசி திருமணம் தான் தயார் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை அழைப்பு, பொன்னழைப்பு, காப்பு கட்டுறது எல்லாம் சொன்னார். அதில் அவருக்கு அலங்காரத்திலும் சொன்னார். எப்படிலாம் நம்பி ஆரூரருக்கு அலங்காரம் பண்ணாங்க. ஏன் சொன்னார்? ஏங்க அந்த கல்யாணமே நடக்கலை, இதை வேற இவரை விரித்து சொல்லணுமா இவருன்னு நம்ம கேள்வி இருக்கும். ஆனால் இந்த கோலம் தியாகராஜ பெருமான் சொன்னார், என்றும் நீ மனக்கோலத்துடன் இருப்பாய். அப்போ அந்த கோலம் அங்கே சொல்லலினா இன்னைக்கு சுந்தரரை நாம் இப்படி பார்க்க முடியுமா? ஏன் சேக்கிழார் அந்த திருமண கோலத்தை அங்கே காட்டவும் தான் இன்னைக்கு நாம் திருமேனிலையும் சரி படத்துலையும் சரி சேக்கிழார் சொன்னார். எங்கே? தடுத்தாட்கொண்ட புராணத்தில்
இப்போ கண்ணப்பனாரனுடைய அந்த அருள் கோலத்தை சொல்றார். எங்க? கைலையின்கண் சிவபெருமானுக்கு வலப்புறம் என்றும் இருப்பாய் அப்படின்னாரு. எப்படி இருக்கிறாரு? அந்த கோலத்தை தான் இந்த பாடல்கள்ல சொல்றார். பாருங்க. நெறி கொண்ட குஞ்சி சுருள் துஞ்சி நிமிர்ந்து பொங்க. இனி வரும் பாடல்கள் திண்ணனார், அதாவது கண்ணப்பராக போறவருடைய வேட்டை கோலத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை சேக்கிழார் பெருமான் சொல்றார். நீங்க இவரை வணங்கிக்கோங்க. தலையிலிருந்து பாதம் வரை கேசாதி பாதம்னு பேர். இதுக்கு பாதாதி கேசம்னு ஒன்று இருக்குது. இங்க சொல்றது கேசாதி. கேசம்னா முடி. மேல இருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம பெருமக்கள் பாடுறப்ப என்ன பாடுறாங்க? தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இப்போ சேக்கிழாரும் நமக்கு கண்ணப்பனாருடைய அருள் கோலத்தை தலை உச்சியிலிருந்து காமிக்கிறார். அதனால் அப்படியே இந்த பாடல்களில் அலங்கரிக்கிறார். நாம் படத்தில் திருமேனியில் அலங்கரிப்போம். சேக்கிழார் பெருமான் தமிழால் திருத்தொண்டர் புராணத்தில் அவர் சரிதத்தில் பாடல்களால் அலங்கரிக்கிறார். இது சேக்கிழார் பெருமானால தான் முடியும். அதனால் அப்படியே ஒரு தொடர்பாக அப்படியே வருது. இது எது வரலும் வருது? வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார் நீ வரும் பாடலில். ஏன் இதில் எல்லாம் சொல்கிறப்போ என்ன பண்ணுறாரு? அப்படியே அந்த கோலம் முழுசும் நிறைவாகிறப்ப தான் பாட்டை முடிப்பார். அப்போ அது வரலும் ஒவ்வொரு பாட்டிலையும் அது நிறைவு பெறாது. செய்து வைக தயங்க கட்டி வீக்கி அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். இந்த வினை திண்ணனார் கோலம் பூண்டு வில் ஏந்தி நானெறி கொண்டதோடு உடன்கூடி முற்றுப்பெறுவது. எங்க இது முடியுது? இதை அலங்காரம் பண்றாரு இந்த பாடல்கள் வாயிலாக. அது எங்க? அவர் அந்த வில்ல பிடிக்கிறார் அப்படிங்கிறப்ப தான் அதை முடிக்கிறார். நான் எறிந்தார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் தனி யாப்பை சேக்கிழார் பெருமான் அமைச்சிருக்கிறார். அப்போ இந்த பாடல்ல இருந்து இனி வரக்கூடிய 10 பாடல்கள் அப்படி சொல்றார். 5 சீர்ல முறையா சொல்றார். அதுக்கப்புறம் சீரமைப்பு மாறுது. ஏன்? வேட்டைக்கு போறப்ப கிளம்புறப்ப கோலம் அருள் கோலத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் வேட்டைக்கு போறப்ப தனி யாப்பு அந்த பாடல். இதை நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பாடலை சொல்றார். நெறிகொண்ட குஞ்சி சுருள் துஞ்சி நிமிர்ந்து பொங்க. இப்போ அந்த முடி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கும்? சுருண்டு சுருண்டு கிடக்கும். இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி அந்த சுருண்டு கிடக்குதே அந்த தலைமுடி சுருளெல்லாம் போய் ஒழுங்காய் நீண்டு விரிந்து. துஞ்சினா நீங்கி, சுருள் துஞ்சி அப்படின்னா நீங்கின்னு அர்த்தம். சுருள் நீங்கி அவருடைய திண்ணனாருடைய அந்த தலைமுடியெல்லாம் சுருள் நீங்கி நிமிர்ந்து பொங்கும் வங்கனம் இருக்கின்றது. காமிச்சாச்சு முதல்ல. முறி கொண்ட கண்ணிக்கு இடை மொய்யொளி பீழி சேர்த்தி. அப்படியே இந்த முடியெல்லாம் ஒழுங்குபடுத்தி நாம் என்ன பண்ணுறோம்? எண்ணெய் தடவி தலையெல்லாம் சீவி சடை பின்னி இல்லையா? அதுபோல் அந்த முறி கொண்ட கண்ணி. கண்ணினா தலையில் அணியக்கூடிய மாலை வகைக்கு கண்ணின்னு பேர். இப்போ அந்த தளிர்கள், செடிகளில் இருக்கக்கூடிய இலை தளிர்களை எல்லாம் சேர்த்து அதை கட்டிய ஒரு மாலையாக, முறினா தளிர்னு அர்த்தம், தளிர்களினால் அமைக்க கட்டிய கன்னி மாலை. இந்த வேடர்களுக்குரிய வழக்கம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த தளிர்களினால் தலை மாலை, ஆடவர்கள் தலையில் சூடும் மாலை கன்னி. அதுக்கப்புறம் இடை மொய்யொளி பீலி சேர்த்தி.
இப்போ மயிர்பீலி, குறிஞ்சி நிலத்தில் மிகுதியாய் கிடைக்கும் கருப்பொருள் மயிர்பீலி. இந்த மயிர்பீலியை தலையில் சொருகக்கூடிய அணியாக பயன்படுத்தினார்கள். இப்போ தலைமாலை அணிஞ்சாச்சு, அப்புறம் மயிர்பீலியை சொருகிறார். நாம் இந்த மயில்பீலி சொருகிறோம் யார்? கண்ணப்பருடைய கோலம். நாம் வேற எங்கெங்கே வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவர் தான் வச்சிருக்கிறாரு இவர் தான் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இது கண்ணப்பருடைய அருள் கோலம்னு காஞ்ச மயிர்பீலியை சொருகி வைத்திருக்கக்கூடிய நிலை. அப்புறம் வெறி கொண்ட முல்லை பிணை மீது. வெறினா இந்த இடத்துல மனம், அப்படியே வாசனை, நல்ல வாசனையுடைய முல்லை மலர்களை. பிணைனா பிணைக்கப்பட்டது மாலை, பிணையல் தலைக்கு ஈரமாற கண்ணி. அப்புறம் முல்லை மலர்களினால் பிணைக்கப்பட்டது. நீங்கள் முல்லைப்பூலாம் என்ன பண்ண முடியும்? நாரை போட்டால் கட்ட முடியாது. அதில் என்ன பண்ணணும்? அப்படியே பூ கட்டணும். அதுக்கு பேர் பிணையல்னு பேர். அப்படியே அந்த பிணையல், அது அப்படியே அந்த பிணைகளில் குறிஞ்சி வெச்சி செறிகொண்ட வண்டின் குளம். குறிஞ்சி பூ, வெச்சி இப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள், இவற்றையெல்லாம் கொண்டு இந்த செறிகொண்ட வண்டின் குளம். வண்டின் குளம், வண்டு செறிந்து இருக்கிறதாம் அந்த முல்லைப்பூ சுற்றிய. அதில் இருக்கிற தேனை உண்பதற்காக வண்டுகள் செறிந்து நிறைய மொய்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்படி புது மலர்கள், ஏன் புது மலரில் தான் தேன் இருக்கும், வண்டு வரும். அதனால் இது புது மலர்களினால் பிணைக்கப்பட்ட முல்லை, குறிஞ்சி, வெச்சி. காலை மலர்ந்த பூக்களில் வண்டுகள் மொய்க்கதை பார்ப்போம். அப்போது அதையெல்லாம் சேர்த்து சீர்கொள் பின்பு செய்து இந்த மாலையெல்லாம் அழகாக கட்டி குறிஞ்சி வச்சு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்களாம்? தலைக்கு பின்புறம், முன்ன தலைக்கு கண்ணி சூடியாச்சு, இப்போது தலையின் முன்புறம் சேர இப்பூமாலைகளை சாத்தினார்கள். குளம் சீர்கொள பின்பு செய்து. அப்படியே இந்த பூமாலைகளை முகத்தின் கண் இந்த தலையில் சூடி இப்படி வச்சா என்ன ஆகும்? முன்னால் இந்த வண்டுகள்லாம் மொய்த்து முகத்துக்கு இடையூறு பண்ணும் நாயனாருடைய. அதனால் இந்த மலர்களை பின்னால் வச்சாங்க. ஏன் பின்னால் பூ வச்சோம் அப்படின்னா, அந்த மலரில் இருக்கிற தேனுக்காக வண்டு வரும். இப்படி இங்கெல்லாம் வச்சிருந்தா என்ன ஆகும்? இங்கே மொய்க்குங்கிறதுனால சீர்கொள்ளும்படி பின்பு செய்து பின்புறம் அணிந்தனர். சீர் அப்படின்னா இங்கே ஒழுங்கு. அப்படி அழகா இப்போ பாருங்க, கண்ணப்பனாருடைய திண்ணனாருடைய சடைமுடி, இந்த முடிகள்லாம் சுருண்டு இருந்ததெல்லாம் நீங்கி ஒழுங்கு செய்து அதை முறையாக அந்த இண்டை மாலை கன்னி மாலை சூடி தளிர்களினால் முல்லை மலர் குறிஞ்சி வெச்சியினால தலைக்கு பின்புறம் மலர் சூட்டினார், அணிந்தார். முன்னெற்றியின் மீது முருந்து இடை வைத்த குன்றி தன்னில் புரிகொண்ட மயிர்கயிறு ஆரச்சாத்தி மின்னில் திகழ் சங்கு விலங்கு வெண்தோடு காதின் மன்னி புடை நின்றன மாமதி போல் வைக. அடுத்த பாட்டில் சொன்னார். அப்படியே இந்த தலை சொல்லியாச்சு. அடுத்தது இருக்கிறது எது? நெற்றி. இப்போ பின்புறம் சொல்லியாச்சு. பார்த்துட்டிங்களா? திண்ணனாருடைய சடையை பார்த்துட்டிங்களா? கைலாயத்தில் இருக்கிற கண்ணப்பனாருடைய சடையை பார்த்துட்டிங்களா? சைக்கிளர் திண்ணனார் சடை இல்லைங்க இது. கைலாயத்தில் சிவபெருமானுக்கு வலப்புறம் இருக்கிறார் பாருங்க, அந்த கண்ணப்பனாருடைய சடை. சிவபெருமானுக்கு கூட இந்த மாதிரி சாட்டினாங்களா தெரியல, ஆனால் கண்ணப்பருக்கு சாத்தியிருக்கு. அடுத்து நெற்றியை சொல்றார். முன்னெற்றியின் மீது, அப்ப தலையில் அந்த குடுமி, அந்த மலர் சாற்றிய கோலம். அதற்கு பிறகு பின்புறம் சொல்லியாச்சு. இப்போ முன்புறம் சொல்றார். நெற்றியின் மேல் அணியக்கூடிய வகை சொல்றார். நெற்றியின் மீது முருந்து இடை வைத்த குன்றி. முருந்து அப்படின்னா மயிலிறகனுடைய அடிப்பகுதி.
முருந்துனா மயிலிறகினுடைய அடிப்பகுதி. அதை கொண்டு அந்த அடிப்பகுதி, அந்த தண்டு மாதிரி இருக்கணும்ல, அதில் குன்றிமணிகளை கோத்தார்கள். இடையிடையே வைத்து, இடை வைத்த முருந்து, இடை வைத்த குன்றி, குன்றிமணின்னு அர்த்தம். அப்புறம் இது இடையிடையே வைத்து புரிகொண்ட முறுக்கமைந்த மயிர்கயிறு, அப்படி முறுக்கிய மயிர்கயிற்றினை தலையில் நெற்றிக்கு மேல் திறனை போல அணிதல் வேடருடைய மரபு. அப்படியே இங்கே கட்டியிருப்பாங்க. நாமெல்லாம் பட்டம் கட்டுறோமல்ல, அது மாதிரி வேடருடைய மரபு மயிர்பீலினுடைய அடித்தண்டில் குன்றிமணிகளை எல்லாம் கோர்த்து மயிர்கயிறுகள்னால கட்டி அப்படியே இந்த தலையில் நெற்றியில் கட்டியிருக்கக்கூடிய கோலம். நெற்றி காமிச்சிட்டார். நீங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தையும் சொல்கிறப்போ அந்த கோலத்தை சொல்லுவார் சேக்கிழார். அங்கேயும் பார்க்கலாம். அங்கே சாற்றியது முத்து. ஏன் ஞானசம்பந்தர் சீர்காழியில் அவர் திருமண கோலத்தில் அவருக்கு சாற்றியது எது? முத்துமணி. இங்கே மலைப்பகுதியில் என்ன கிடைக்கும்? குன்றி மணிகள் தான் கிடைக்கும். அந்த மணிகளால் அணி செய்தார்கள். எப்படி செஞ்சாங்க? ஆரச்சாத்தி. கண்ணா பின்னாலாம் இல்லைங்க, பொருத்தமா. ஏங்க இந்த கோலம் என்றும் நிலை பெறப் போகக்கூடிய கோலம். இன்னைக்கு இந்த கோலம், நாளைக்கு அந்த கோலம் இல்லை. இப்போ நாம் சேக்கிழார் காட்டுற அந்த கோலம் என்றும் இருக்க போகிறது. ஆரச்சாத்தி. அப்படி எப்படி இருக்கணும்? சாமி உலா போகிறாருன்னா அப்படியே அவருக்கு மாலை இப்படி போட்டு, எப்படி அவருக்கு அலங்காரம் பண்ணி, எப்படி அவருக்கு அந்த பொட்டு வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, சும்மா பார்த்தா அப்படியே என்னம்மா இருக்கிறார் சாமி அப்படி. அது மாதிரி இப்போ இவர் உலா போகிறார். எங்கே? கைலாயத்துக்கு போகிறார், குடிமித்தேவர்கிட்ட போகிறார். அப்போ ஆரச்சாத்தினார். அப்படியே ஒழுங்கு பெற பொருந்தும்படி சாத்தினார்கள். அடுத்து மின்னில் திகழ் சங்கு விலங்கு வெண்தோடு. அடுத்தது நெற்றிக்கு கீழே காது. இந்த காதில் பார்த்தீங்கன்னா வெண்தோடு. அந்த தோடு எதனால் செய்யப்பட்டது? மின்னில் திகழ் சங்கு. மின் போல திகழ்கின்ற சங்கினை தோடு போல செதுக்கி, அது அப்படியே எல்லாம் செதுக்கி, அப்படியே அதை பார்த்தீங்கன்னா பல பல பலன்னு மின்னுதான் சங்கு. அதை செதுக்கி தோடாக செய்து, அதான் மின் போலுங்கிறார். அப்படியே சங்கினால் என்ற தோடு அணிவது வேடர்களுடைய வழக்கு. அவங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம பிடிக்கிறதுக்கு வராரு வேடர், நம்ம தலைவர், அவரும் சங்கக்குழையான் அப்படின்னு பாடுறோம்ல. சங்கக்குழையா செவியா அழகா அவியா அனலேந்தி கங்குள் புறங்காட்டு ஆடி அடியார் கவலை. அடியார் கவலை களைய வரக்கூடிய பெருமானுக்கும் காதில் சங்கக்குலை. அவர் கூட போய் இருக்க போகிறவருக்கும் சங்கினாள் தோடு. என்ன பொருத்தம் பாருங்க. அடுத்து புடை நின்றன மாமதி போல். இதெல்லாம் அப்படி பார்த்தீங்கல்ல, இந்த ரெண்டு பக்கமும் இந்த அப்படியே இந்த தோடு, நெற்றியில் அந்த திறனை, சடையில் சிண்டை, பின்புறம் மாலை, இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? இந்த முகத்தை மட்டும் பாருங்கள். இந்த முகத்தை பார்த்தா அப்படியே இன்னைக்கு பௌர்ணமி முழு சந்திரனை பார்க்குற மாதிரி இருக்குது. நின்றன மாமதி போல, நிறைந்த மதியை போல அவருடைய திருமுகம் இருக்குதான். எவ்வளவு அப்படியே பொழிவு காமிக்கிறார் சேக்கிழார். இரு புடைகளிலும் முழு மதிகள் போல. மாமதி அப்படிங்கிறது முழு மதி போல. அப்படியே இந்த ரெண்டு பக்கம் இந்த சங்கக்குலை பெரிய கண்டத்திடை வெண்கவடி கதிர் மாலை சேர கொண்டு அக்கொடு பன்மணி கோத்து இடை ஏனக்கோடு துண்டப்பிறை போல்வன தூங்கிட வேங்கை வன்தோல் தண்டை செயல் பொங்கிய சன்ன வீரம் தயங்க. காது கடுத்தது கீழே கழுத்து. கண்டம், கண்டத்திடை சொல்றார். வெண்கவடி கதிர் மாலை.
வெண்கவடி வெள்ளிய பலகரை பல வகையான மணிகளை சேர்த்து மாலையாக பல வகையான மணிகளை கோர்த்து கழுத்தில் தோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே அந்த தோட்டை விடுங்க, கீழே இருக்கிற நெக்லஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சேக்கலார் காமிக்கிறாரு. அது ரெண்டும் முழு சந்திரனை போல. உலகத்துக்கிட்டே ஒரு சந்திரன் தான் இருக்குது, ஆனால் கண்ணப்பர் காதில் 2 சந்திரன் இருக்குதுயா. அப்படியே கீழே பாருங்கள். ஆமாம், பலகரை மணிகள், வேறு பல வகை மணிகளை கோக்கணும். என்னதில் கோக்கிறது? நூலா? அங்கெல்லாம் கிடையாது. என்ன இருக்குது? பன்றியினுடைய கொம்பு, இந்த வளைந்த பல், வக்கர தந்தம் அப்படிம்போம் அந்த கோடு. அதனால் அந்த பன்றியின் கொம்புல அதில் இந்த பல வகையான மணிகளை கோர்த்து கண்டத்தில் மாலையாக கழுத்தில் அணிந்தார். அக்கோடு பன்மணி கோத்து இடை ஏனக்கோடு துண்டப்பிறை போல்வன. இப்போ அந்த கோத்தணிகிற மணி, பன்றியினுடைய கொம்பு, பல்லு, பன்றியினுடைய பல், இதெல்லாம் அப்படியே கோத்து அணிஞ்சிருக்கிறார். அப்படியே சேக்கிலார் காமிக்கிறார். அங்கே பாருங்கள், மேலே முழு சந்திரனை பார்த்தீங்கள, கீழே பாருங்கள் ஒரு பிறை சந்திரன் மாதிரி தெரியுது அப்படின்னு காமிக்கிறார். இந்த பன்றியினுடைய கொம்பு பார்த்தா கழுத்தில் பிறை சந்திரன் மாதிரி தெரியுதான். அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, துண்டப்பிறை போல்வன தூங்க. தூங்கனா தொங்க. நீங்கள் அந்த பன்றியினுடைய பல்லு இங்கே அணிந்திருப்பாங்க. இங்கே சமீபமாக கொஞ்சம் காலத்துக்கு முன்ன கூட அணிகலனில் புலிப்பல் அணிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இப்போலாம் இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முன்ன அப்படி தொங்கும். அதுபோல் திண்ணனாருடைய கழுத்தில் பல வகையான மணிகள் கோர்த்து அக்கோடு பன்மணி கோத்து இடை ஏனக்கோடும் துண்டப்பிறை போல்வன தூங்கிட. பிறை போல அந்த பன்றியினுடைய பல் அதெல்லாம் கோத்து அணியப்பட்டு, அதை பார்த்தா பிறையினுடைய துண்டங்கள் போல. இங்கே ஒரு பிறை இருக்குது, இங்கே ஒரு பிறை இருக்குது, இங்கே ஒரு வானத்தில் கூட ஒரு பிறை தான் பார்க்க முடியும். கண்ணப்பர் கழுத்தில் பாருங்க எத்தனை பிறை இருக்குது. அப்படி போல அப்படியே வேங்கை வந்தோள் தண்டை செயல் பொங்கிய சன்னவீரம் தயங்க. வேங்கையினுடைய வலிய தோல் கைவினையை திறமை அமைய செய்வதற்கு சன்னவீரம்னா வெற்றி மாலைன்னு அர்த்தம். நீங்கள் அரசர்களுக்கும் உண்டு, வேடர்களுக்கும் உண்டு வெற்றி மாலை. நாம் புறப்படக்கூடிய வேலையை செய்யணும். கோயிலுக்கு வரணும், என்ன பண்ணணும்? வீட்டில் உத்திராட்ச மாலை இருந்தால் எடுத்து போட்டு திருநீரை பூசி வேட்டி துண்டை கட்டிக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு தலைவாரி பூசூடி வரணும். எங்கே வரணும்னா கோயிலுக்கு வரணும்னா. இப்போ ஒரு வேட்டைக்கு போகிறார், வெற்றி பெறணும். அதுக்கு அடையாளம் தான் வெற்றி மாலை. இந்த சன்னவீரம். அரசர்கள்லாம் முத்து மாலை அணிவார்கள், இங்கே வேடர் இல்லையா, அதனால் இது என்ன மாலை அணிந்தார்னா வேங்கை தோளால் செய்யப்பட்ட பல மணிகளையும் சங்கு மணிகளையும் பன்றி கொம்புகளையும் பொருந்த சேர்த்து அணிவித்தார்கள். என்னது? தண்டை, தட்டை அப்படின்னு பொருள். ஒரு புலித்தோலை வளையமாக செஞ்சு அதுக்குள்ள சிறு சிறு கற்களை, இந்த மணிகள் இதெல்லாம் வச்சு நம்ம கொலுசு செய்கிறோம் பாருங்க. கொலுசு வந்து சலங்க கொலுசு இல்லை, தண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளி அப்படியே சுருட்டி உள்ளுக்குள்ளே முத்தெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒட்டிடுவாங்க. அது அப்படியே பார்த்தோம்னா காப்பு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே சலங்கைகள்லாம் இருக்கும். அதுக்கு பேர் தான் தண்டை. திண்ணனாருக்கு என்ன தண்டை? புலித்தோலை இணைச்சி உள்ளுக்குள்ளே எல்லாம் போட்டு தண்டை அப்படிங்கிற அணியை அணிந்தார். தண்டை செயல் பொங்கிய சன்னவீரம் தயங்க. அது மாதிரி அணிகளணி அணிவித்தார்கள். அப்படியே அந்த மாலை, இந்த மாலைக்கு தான் இங்கே சொல்கிறாரு வெற்றி மாலை. வெற்றிக்குரிய மாலையை மார்பில் அப்படியே தயங்குத மாலை மார்பில் அணிந்திருந்தார்.
சடை சொல்லியாச்சு, முன் சடையும் சொல்லியாச்சு, பின் சடையும் சொல்லியாச்சு. சிவபெருமானுக்கு பின்தாள் சடையான்னு பேரு. அதனால் சேக்கிழார் இங்க பின் சடையும் சொல்லிட்டார். அப்புறம் நெற்றி சொன்னார், காது சொன்னார், கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலை சொன்னார். அடுத்தது மார்பு. மார்பில் சிறு தந்தமணித்திரள் மாலை தாழ தாரில் பொலி தோல் வளையங்கள் தழைத்து மின்ன சேர்வில் பொலி கங்கணம் மீது திகழ்ந்த முன் கை கார்வில் செறி நான் எரி கைச்செறி கட்டி கட்டி 2 தடவை சொல்ற. கைச்செறி கட்டி கட்டி. இதில் என்ன சொல்றாரு? மார்புல சிறு தந்த மணித்திரள் மாலை. யானை தந்தத்தை ஒரு அளவுபட, யானை தந்தத்தை சின்ன சின்னதா மணி மாறி அதை அறுத்து, அந்த யானை தந்தங்கள் அறுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க, சின்ன சின்னதா, அதையெல்லாம் மாலையாக சேர்த்து அணிஞ்சிருக்கிறார். யானை தந்தங்களை அளவுபட அறுத்து அதை கோர்த்து மாலையா போட்டிருக்கிறார் திண்ணனார். இது அவர் மார்புக்கு கவசம் போல இருக்குது. மார்புக்கு கவசம் போல அவருடைய தோல். நீங்க அரசர்கள், போர் வீரர்கள்லாம் போறப்ப என்ன பண்ணுவாங்க? போருக்கு போறதுக்கு முன்ன கவசம் வேணுமா இல்லையா? அதுபோல இங்க கவசம், தோலை மூடி நிற்கக்கூடிய ஒரு அணிகலன். அடுத்தது தாரில் பொலி தோல் வளையங்கள் தழைத்து மின்ன. அடுத்தது சேர்வில் பொலி கங்கணம் மீது திகழ்ந்த முன் கை. கங்கணம் கையில சேர்வதனால அதுக்கு பேரு கங்கணம்னு பேரு. கையில கட்டுறதுனால அதுக்கு பேரு கங்கணம். இவரது கையில சேர்ந்ததுனால அந்த கங்கணம் பொலிவு பெற்றதாம். சேக்கிழார் சொல்றாரு பாருங்க, சேர்வில் பொலி கங்கணம். கங்கணம் சேர்ந்ததுனால இவர் கை பொலிவு இல்லை, இவர் கையில சேர்ந்ததுனால கங்கணத்துக்கு பொலிவு. அட பாருங்க, அந்த சிவபெருமானுக்கு இந்த போட்ட ஒன்னதாங்க அதை நகைக்க அழகு. நான் கடையில் பார்க்குறப்ப ஒன்றும் தெரியலைங்க, நீங்கள் போட்டுக்கிற பாருங்க, நீங்கள் போட்டதுனால தான் அந்த நெக்லஸுக்கு அழகு அப்படிங்கிற. அது மாதிரி கண்ணப்பனார் கை திண்ணனார் கரத்தில் சேர்ந்ததனால கங்கணத்துக்கு பொழிவான். அதனால் கங்கணத்துக்கு தனியாக மதிப்பு விளக்கமெல்லாம் இல்லை, அவர் கையில் கட்டினதுனால. சேர்வில் பொலி கங்கணம் முன் கை மீது திகழ்ந்த கார்வில் செறி நான் எரி கைச்செறி கட்டி கட்டி. கார் நான் எரி அப்படின்னா, கார் அப்படின்னா மேகம். மேகம் முழக்கம் போல நான் ஒளி செய்யும் கார் முழக்கம் போல. அப்படி ஒளி செய்யக்கூடிய அந்த நான் வில்லில் கட்டக்கூடிய நரம்பு, அது அப்படி அவ்வளோ டைட்டாக இருக்குமா. தட்டனா அப்படியே வீணையில் எப்படி இருக்குங்க, அது மாதிரி வில்லில் கட்டக்கூடிய நான் அப்படியே ஒலிக்கும். வில்லில் நான், அந்த நானில் அம்பு பூட்டி எய்துவதற்கு உதவியாக கைக்கோதை என்று சொல்லக்கூடியவற்றை கைச்செறி கட்டி அப்படின்னா கைக்கோதைன்னு அர்த்தம். அப்படின்னா என்னங்க கைச்செறி கட்டினா என்னங்க அப்படின்னா, நமக்கு க்ளவுஸ் அப்படின்னா தெரியும், கையுறை அப்படிங்கிறமே, அதுதான் கைச்செறி கட்டி. நீங்கள் வெறுமனே அந்த வில்லில் இருக்கக்கூடிய அந்த நான் இருக்குது பாருங்க, அம்பை வச்சு வைக்கிறப்ப நம்ம கையை அறுத்துடும். அதனால் அந்த கை பாதுகாப்பதற்காக கைக்கு ஒரு சட்டை, கை சட்டை அப்படின்னு பேர். இந்த அம்பு பூட்டுவதற்காக கை சட்டை. ஏன் இறுக கட்டி இருக்கக்கூடிய நரம்பு, அப்போ அந்த விரலுக்கு எந்த ஒரு ஊரும் பாதிப்பும் வராத மாதிரி விரலுக்கு காவலாக அணியக்கூடிய கையுறை. அதான் இந்த இடத்துல கைச்செறி கட்டி. கைச்செறி கட்டி அப்படின்னா கையுறை. இந்த கையுறையை கட்டினார்கள். கையின் அளவா இருக்குது இந்த கங்கணம், கையுறை. அப்படியே கை அமைச்சாச்சு. அறையில் சரணத்து உரியாடையின் மீது பௌவ
திரையில் படுவெள்ளழகு ஆர்த்து விளிம்பு சேர்த்தி நிறையில் பொலி நீளுடை தோல் சுரிகை புறம் சூழ் விரையில் துவர்வார் விசி போக்கி அமைத்து வீக்கி. அப்படியே இப்போ அப்படியே கை இப்படி இருக்குது, காமிச்சாச்சு. தலை, முகம், கழுத்து, மார்பு. இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த உடம்பினுடைய பாதி அரைப்பகுதி, அறையில் சரணத்து உரியாடையின், சரணம் அப்படின்னா மயில் பீலி, சரணத்து உரியாடை, உரியனா ஆடைனா புலி தோல், புலித்தோளாலாகிய ஆடை மர உரின்னு பேர். அப்ப அந்த ஆடை தோளாடை அணிந்தார். அதாவது உரியாடை அப்படின்னா தோளினால் ஆன ஆடை. அப்புறம் அடுத்தது திரையில் படுவெல் அழகு ஆர்த்து விளிம்பு சார்த்தி. இப்ப இந்த இதை கட்டியாச்சு, தோளாடை. சிறிய சிறிய பலகரை மணிகளை ஆடையின் ஓரத்தில் விளிம்பாக வரிசையாக கட்டி அமைப்பது, உரியாடையின் மேல் கட்டுவது. நாம் பெல்ட்டு அரணான் கையெல்லாம் போடுறோம் பாரு, அந்த மாதிரி இவருக்கு இந்த ஆடைக்கு மேலே கட்டக்கூடியது, புலித்தோல் ஆடைக்கு மேலே கட்டக்கூடியது. அழகு ஆர்த்து விளிம்பு சேர்த்தி, இப்படி அழகா வரிசையா இப்படி அமைத்த அந்த. அதுக்கப்புறம் நிறையில் பொலி நீளுடை தோல்கரி கைப்புறம் சூழ். இப்போ நீங்கள் இந்த தோலினால் அணிங்கிறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, பக்குவப்படுத்திருப்பாங்க விசியை. இந்த தோல் வாரில் விலங்கினுடைய தோல் இல்லையா, அது துர்நாற்றம் வீசும். அதை பயன்படுத்துவதற்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, அதை பதப்படுத்துவார்கள். எப்படி, அதான் இங்கே சொன்னார். துவர் என்ன பண்ணுவாங்க, துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரப்பட்டையினுடைய நீரில் அதை பதப்படுத்துவார்கள். விரையில் துவர் வார் வீசி, விசி போக்கி. துவர்னா மரப்பட்டை, அந்த துவர், அந்த துவர் பட்டையில் இந்த தோலையெல்லாம் ஊற வைப்பாங்க. அப்ப உடைத்தோலும் சுரிகையும் நாகனால் தரப்பட்ட, அவருக்கு வச்சிருந்ததை கொடுத்தாரு பாருங்க, அது அரச அடையாளம். அதனால இங்க அதை சிறப்பா சொல்றாரு. வார் விசி போக்கி அமைத்து வீக்கி, விசிவாரினை புகுத்தி தைத்தது போல அமைவுற இழுத்து கட்டினார் அப்படின்னு அவர் கொடுத்தது. அப்போ அந்த தலையிலிருந்து அவர் உடம்பினுடைய பாதி வரை, இந்த பாட்டு வரை சேக்கிழார் பெருமான் அவர் அந்த அருள் கோலத்தை அப்படியே நமக்கு காமிக்கிறார். அவர் மார்பில் என்ன அணிகளை அணிந்திருந்தார், அந்த தோல் ஆடையை தன்னுடைய உடம்பினுடைய அறையில் அணிந்திருந்தார். அதை சுற்றி உடைவாள், அதற்குரிய உரை, அதுவும் தோளினால். அந்த உடைவாளின் புறத்து சூழ்ந்த உரையை சுற்றி வாசனை பொருந்திய பவளம் போல விசி போக்கி கட்டியிருந்தார். அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஏனைய பாடல்களை அடுத்த வகுப்புல சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். காவாய் கனகத்திரளே போற்றி. பெருமக்களே, இன்றைய நாள் எம்பிரான் நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய குருபூசை நன்னாள். நாயனார் எழுந்தருளும் அருட்திருமேனிக்கு திருமஞ்சன வழிபாடுகள் நிறைவாகி இப்போ குருபூசை வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கு முன்னதாக சேக்கிழார் பெருமான் நம்முடைய நின்றசீர் நெடுமாற நாயனாருக்கு அவர் சரிதத்திலே அருளிய திருப்பாடல்களை விண்ணப்பித்து நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய குருவருளையும் பட்டியம்பெருமானுடைய திருவருளையும் பெற்று உய்வோம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எம்பிரான்
நின்ற சீர் நெடுமாற நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. பெரிய புராணம் புத்தகம் எண் 2 பக்கம் 754. ஐப்பசி மாதம் பரணி. மதுரை திரு ஆலவாய் தலத்திலே இறைவனை அடைந்த எம்பிரான் இன்றசீர் நெடுமாற நாயனார் தடுமாற்றத்தை தருகின்ற குற்றமுடைய நெறியே தவநெறி எனக் கொண்டு தமது உடலை வருத்துகின்ற செயல்களை செய்து தீய வழியிலே ஒழுகுபவர்கள் சமணர்கள். அவர்களுடைய சூழ்ச்சியிலே அகப்பட்டார். பின்னர் அந்த சூழ்ச்சியிலிருந்து அவரை விடுபடச் செய்தவர் எம்பிரான் திருஞான சம்பந்தர் ஆவார். அத்தகைய நெடுமாறர் பெருமை 7 உலகிலும் நிறைந்து விளங்கியது. அக்காலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் திருவருளால் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் பொலிவுற்றது. நெடுமாறனார் சைவ நெறியில் நின்று அதனை காத்து வந்தார். வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்த அரசர்களை திருநெல்வேலி போர்க்களத்தில் எதிர்த்து அவர்கள் மீது போர் செய்து அவர்களை வென்று நின்றார். களத்திலே உக்கிரகுமார பாண்டியர் கடல் வற்றும்படி வேலெடுத்தது போல நின்றசீர் நெடுமாற பாண்டியரும் வேலெடுத்து வீரப்போர் புரிந்து நின்றார். பாண்டியர்க்குரிய வேப்பமாலையை சிறப்பாக அணிந்தவர் நின்றசீர் நெடுமாறர். சோழர் பெருமானின் திருமகளாகிய மங்கையர்க்கரசியாரின் உள்ளம் கவர்ந்தவர் நின்றசீர் நெடுமாற நாயனார். இளநாகத்தையும் வெள்ளிய பிறையினையும் அணிந்த சிவபெருமானுக்கு ஏற்ற திருத்தொண்டுகள் அளவின்றி செய்து சிவன் அருள் பெருகும்படி அரசு புரிந்தார். நெடுநாள் நல்லாட்சி புரிந்து சிவனுலகு அடைந்தார். குலச்சிறையார் இவருடைய அமைச்சராவார். திருஞான சம்பந்தரின் திருவடி சார்பால் சைவம் சார்ந்தவர் நின்றசீர் நெடுமாற நாயனார். அவர் திருவடி தாமரைகள் நம்மால் வணங்கத்தக்கன. எம்பிரான் நின்றசீர் நெடுமாற நாயனார் மலரடிகள் நிறை கொண்ட சிந்தையாள் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் கார்த்தன் முகில் கை கடற்காழியர் பெருமார்க்கு எதிராய் ஆர்த்த அமணர் அழிந்தது கண்டு மற்று ஆங்கு அவரை கூர்த்த கழுவின் உதி வைத்து பஞ்சவன் என்று உரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறனுக்கே. தடுமாறும் நெறி அதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கழடைந்த நெடுமாற நாற்பெருமை உலகேழும் நிகழ்ந்ததார் அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறமழித்து சொல்நாம நெறி போற்றி சுரர் நகர்கோள் தனை கொண்ட பொன்னாரோ அணிமார்பில் உறவலனார் பொழிகின்றார் ஆய அரசளிப்பார் அமர் வேண்டி வந்தேற்ற சேயபுழ தெவ்வர் எதிர் நெல்வேலி சிறு களத்து பாயபடை கடல் முடுகும் பரிமாவில் பெருவெள்ளம் காயுமத களிற்றி நிறை பரப்பி அமரு கடக்கின்றார் எடுத்துடன்ற முனை நாட்பில் இரு படையில் பொறுப்படைஞரே படுத்த நெடும் கரி துணியும் பாய்மாவில் அரு குறையும் அடுத்தமர்சை வயவர் கரும் தலைமலையோ அலை சென்னீர் மடுத்த கடல் மீளவோ தாமடி வேள்வா இடப்பெருக
பயப்பறியில் கழிப்பொழியோ மறவர் படை கல ஒளியோ கய பொறுப்பில் முழக்கொலியோ கலந்தெழுப்பல் விய ஒளியோ வியக்கு முக கடை நாளில் மேக முழக்கு என மீள சய தொடர் வள்ளியும் இன்று தாம் விடுக்கும் படித்தயங்க தீவுமிழோ படை வழங்கோ செருக்களத்து முறுக்குமுடல் தோயும் நெடும் குருதி மடு குளித்தினோ துய்த்தாடி போய பரு வம்பணிகுள் பூதங்களே அன்றி பேயும் அரும் பணி செய்ய உணவளித்தது என பிறங்க இணைய கடோ சமர் விளைய இகழ் உழந்த பரந்தலையில் நெடும் கை மதயானை பஞ்சவனார் படை குடைந்து முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனையினரும் தொடைவாகை பூழியர் வேம்பு உடன் புனைந்து வளவர் பிரான் திருமகளார் மங்கையக்கு அரசியார் கலபமணி முளை திளைக்கோ தடமார்பில் கவுரியனார் இளவளவன் பிறை அணிந்தார்க்கு ஏற்ற திருத்தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார் திரை செய்கடல் உலகில் கண் திருநீற்றில் நெறி விளங்க உரை செய் பெறும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு பெறும் சிவலோகத்து இன்பொற்று பணிந்திருந்தார் பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார் பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார் பொன்மதில் சோல் புகழி காவலர் அடிக்கீழ் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கழல் வணங்கி தென்மதுரை மாறனார் செங்கமல கழல் வணங்கி பல்மணிகள் திரை ஓதம் பரப்பு நெடும் கடல் படப்பை தொல்மயிலை வாயிலார் திருத்தொண்டில் நிலை தொழுவாம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நின்ற சீனெடுமாறநாயனார் மலரடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய
அருள் தரும் மரகத வள்ளி தாயார் உடனமர் அருள் நிறை பட்டியம் பெருமான் மலரடிகள் அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள் நந்தம் பெருமக்கள் அருபான் மும்மை நாயன்மார் மலரடிகள் நந்தம் பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள் நந்தம்பிரான் நம்பியாண்டார் நம்பி மலரடிகள் எம்பிரான் தெய்வச் செக்குளார் மலரடிகள் அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் மலரடிகள் எம்பிரான் கண்ணப்ப நாயனார் மலரடிகள் திருச்சிற்றம்பலம்.